அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி SI2, அதாவது சிறுகுடலில் நீர்பூத புள்ளி. இந்த புள்ளியோட லொகேஷன் இது எங்க இருக்கு அப்படின்னா, அதாவது சுண்டு விரல் இருக்கு இல்லையா, சுண்டு விரல்ல உட்பக்கம், இது உட்பக்க முனை. இந்த முனையில இருந்து இதை மடக்கிறோம்ல, இந்த ஃபிங்கரை மடக்கும் போது இருக்கக்கூடிய ரேகை இந்த இடத்துல, இந்த கலரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கிறது தான் SI2, அதாவது சிறுகுடலில் நீர்பூத புள்ளி. நெருப்புல வாட்டர் பாயிண்ட் போடுறோம். இதனுடைய பஞ்சபூத தத்துவம் ஏற்கனவே பார்த்துருப்போம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை ஒருக்க பார்த்துக்கோங்க. அதோட அப்டேஷன் பிளஸ் உணவா நாம இப்போ பார்க்கலாம். அப்படி பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இது SI அப்படின்றது நெருப்பு தான். இந்த நெருப்பையே நம்ம ரெண்டு விதமா பிடிச்சிருப்போம். கீழிருந்து மேல் நோக்கிய உஷ்ணம், மேலிருந்து கீழ் நோக்கிய உஷ்ணம். இது கீழிருந்து மேல் நோக்கிய உஷ்ணம். அப்ப கீழிருந்து மேல் நோக்கிய உஷ்ணம் ஒரு நீர்ல என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கீழிருந்து மேல் நோக்கிய உஷ்ணம்னா நம்ம அடுப்புல பத்த வைக்கிற மாதிரிதான். அடுப்புல நீரை வைக்கிறோம் அப்படிங்கும்போது நீர் என்ன ஆகும், கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிச்சு அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் நீர்மம் நீர் வற்ற துவங்கும். அதே நேரத்துல ஆவியாக மாறும். இந்த அத்தனை விஷயமே சிறுகுடலோட இயக்கத்துக்கு வேணும். சிறுகுடல்ல நாம சாப்பிட்ற உணவு, அதாவது கைமா சிறுகுடலுக்கு சென்ற உணவு நமக்கு தேவையான மூலக்கூறுகளா ஆவியாகணும். அதுக்கப்புறம் அதுல உள்ள நீர்ப்பதங்கள் சாரமா உடல்ல கலக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் நடக்கணும். அதாவது உங்களுக்கு அந்த ஆவி எப்படி இருக்கணும்னா ரொம்ப மெல்லிய ஆவியா இருக்கணும், மெல்லிசான ஆவியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா, உடம்புல அங்கங்க வாயு சேராது. இதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, நீங்க சிம்ல வச்சு நீங்க பருப்பை வேக வைக்கும் போது உங்களுக்கு அந்த குக்கர்ல நீங்க நல்லா பாருங்க, குக்கர் மூடியில வெறும் ஆவி மட்டும்தான் இருக்கும். அதே இதை நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது என்ன ஆகும்னா அந்த பருப்பே மேல போய் குக்கர் மூடியில போய் ஒட்டிக்கும். அப்ப அது என்ன ஆகுதுன்னா சரியா செரிக்கப்படாம அந்த மூலக்கூறுகளே சரியா என்ன பண்ணலாம்னா நொதிக்கப்படலை, இங்க டைஜஸ்ட் ஆகலை. டைஜஸ்ட் ஆகாம அங்க நமக்கு உடம்புக்குள்ள கலக்க ஆரம்பிக்குது. அப்படி நிறைய துகள்கள் சேரும் போது என்ன ஆகும்னா அதுதான் ரொம்ப கேஸ்ட்ரிக்கா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு அப்ப தேவையான சத்துக்களும் கிடைக்காது. மெயினா எதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த எடுக்கும்போது இது ஆவியா போகணும் அப்படிங்கும்போது முதல் விஷயம் ஆவின்றப்போ மேல் நோக்கி எழும்பக்கூடியது. அப்ப உங்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலையில வாயு தேங்கி தலை பாரமா இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். மூளைக்கு நமக்கு தேவையான மூலக்கூறுகள் கிடைக்கணும். மூளையோட இயக்கத்துக்கு உங்களுக்கு யாராவது ரொம்ப என்னால சிந்திக்கவே முடியல, யோசிச்சு தலை வலிக்குது, இல்ல ஒரு என்ன சொல்றது, ஏதாவது ஒரு கொஞ்சோண்டு படிக்கும் போதே டயர்ட் ஆயிடுறாங்க, அந்த மூளையை செயல்படுத்தி ஒரு விஷயத்த ஆக்டிவேட் பண்ண முடியல, யோசிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னாவே அவங்களுக்கு அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஸோ அந்த இடத்துல இந்த SI2 பாயிண்ட் அருமையா வேலை பார்க்கும். ஸோ இந்த SI2 பாயிண்ட்டை போடும்போது நம்ம மூளையினுடைய செயலை துரிதப்படுத்தலாம். ஆனா அதே நேரத்துல ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் நம்ம போடக்கூடாது. ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு இதை அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அவங்க வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னா இந்த இதை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஒரு உஷ்ணமாகுது, அதுல தேவையான மூலக்கூறுகள் ஆவியாகும் போது அவங்களால அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்னா, சாரமா பிளட்ல கலக்கணும் அப்படின்றோம். அந்த பிளட்ல கலந்து அது என்னவாகும்னா ரத்த ஓட்டமா மாறும். ரத்த ஓட்டமா மாறினாதான் நமக்கு எல்லா இடங்களுக்கும், அதாவது எல்லா செல்களுக்கும் தேவையான சத்துக்கள் போய் சேரும். நியூட்ரிஷன் கண்டிப்பா எல்லா செல்ஸ்க்குமே தேவை. அதுக்கு போய் கொடுக்கறதுக்கும் இந்த SI2 பாயிண்ட் யார் யாருக்கெல்லாம் அது இல்லையோ அவங்களுக்கு உதவும். இதை நீங்க ரத்த ஓட்டமா பார்க்கும்போது இதை எந்த ரத்த ஓட்டமா பார்க்கலாம்னா, குறை ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு இந்த SI2 பாயிண்ட் போடலாம். குறை ரத்த அழுத்தம் அப்படின்னாவே நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களால எதுவுமே செயல்பட முடியாது, அப்படி மயக்கமா வருதும்பாங்க. ஒரு ஆக்டிவ்னஸே இல்லாம இருக்கும்.
இது வந்து இந்த 2 விஷயத்துக்குமே சேர்த்து ஒத்து வரும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றதுமே நமக்கு வந்து பிரெயின் வரைக்கும் வந்து போகணும். ஸோ இந்த குறை ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு நாம வந்து இதை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் தான் முதைய சொன்னேன், அந்த ரத்தம் வந்து என்னவாகுது, உஷ்ணப்படுது. ஸோ அதனுடைய வேகம் வந்து அதிகரிக்குது. அதுல உள்ள மூலக்கூறுகளும் அங்கங்க நீர் குறையுதுன்னு சொல்றோம். நீர் குறையுதுன்னா என்னது, அதுல உள்ள மூலக்கூறுகள் வந்து உங்களுக்கு ஆவியாகுது. அப்புறம் எங்கெங்க சேரணுமோ அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து சேருது. அப்ப சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த குறை ரத்தம் அழுத்தம் உள்ளவர்களுக்கு வந்து நீங்க இந்த பாயிண்ட் வந்து போடுங்க. போடும்போது அந்நேரம் வந்து சரியாகும். இதை வந்து நம்ம முழுமையா தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உணவு முறையை வந்து கையில எடுக்கணும். அப்ப உணவு முறையா வந்து இந்த மாதிரி, அதாவது எனக்கு வந்து யோசிக்க முடியல அப்படின்றவங்களும், தலை பாரமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் தலைவலிக்குது, இந்த மாதிரிலாம் சொல்றவங்க, இல்ல உங்களுக்கு லோ பிபியா இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம் அப்படின்னா, காமனா வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா லெமன், உப்பு, சர்க்கரை அந்த இதை வந்து கொடுக்கும்போது உடனே வந்து அந்த மயக்கத்துல இருந்து அவங்க ரிலீவ் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா ஆக்டிவ் ஆயிருவாங்க அந்த கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்படி எனர்ஜி வந்து லாஸ் ஆயிரும். ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி தான் ஆவாங்க. திரும்ப ஒருக்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஏன் ஏன் அப்படின்னா இதுல வந்து சிறுகுடல் அப்படின்றத வந்து நாம உப்பா பாக்குறோம். இந்த வாட்டர் பாயிண்ட் அப்படிங்கும்போது இனிப்பா பாக்குறோம். அதனாலதான் உப்பும் சர்க்கரையும் வந்து கலந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவ்னஸ் வந்து வருது. ஸோ இதையே வந்து நாம அந்நேரத்துக்கு கொடுக்கக்கூடிய மருந்தா இல்லாம வேற ஒரு வடிவத்திலையும் நாம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து குறை ரத்த அழுத்தத்துல இருந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டிஸும் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும். அப்படி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, துளசி இலை. துளசி இலை வந்து ரொம்ப என்ன சொல்றது, அதுல வந்து உப்புச்சுவை வந்து மிகுந்ததா இருக்கும். கசப்பும் இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல வந்து உப்புச்சுவையும் வந்து அது வந்து மிகுந்ததா தான் இருக்கும். ஸோ அந்த துளசி இலையையும், துளசி இலையை வந்து டீ மாதிரி வந்து நீங்க கஷாயம் வச்சு அதுல வந்து நீங்க வந்து நாட்டு சர்க்கரை கலந்து, அதாவது லெமன்ல வந்து நம்ம வந்து கலந்து குடிக்கும் போது அது வந்து அந்த டைமுக்கு வந்து வேலை பார்க்கும். இதுல வந்து கசப்பும் உப்பும் கலந்த ஒரு பொருளா வந்து துளசி இருக்கும்போது, ஸோ உப்பு வந்து அந்த ஆக்டிவ்னஸ்க்கும் உதவும். கசப்பு வந்து நமக்கு அந்த ஆற்றலை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கும் உதவும். அதாவது நெருப்பு ஆற்றலை வந்து நம்ம உடம்புல தக்க வைக்கிறதுக்கும் வந்து இது உதவக்கூடியதா இருக்கும். லெமன்ல சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நேரத்துக்கே வந்து அந்த ஆற்றல் வந்து செலவாகிறது மாதிரி இருக்கும். ஸோ துளசி டீ அப்படின்றத வந்து நீங்க வந்து ரெகுலரா வந்து ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னா வந்து ஒரு 10 நாளாவது அதை வந்து ரெகுலரா வந்து எடுங்க. ஆனா உங்களுக்கு எப்பயாச்சும் ஒருக்கதான் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாரத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ் எடுங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லா ஆரம்பிக்கவும் வீக்லி ஒன்ஸ்ன்னு எடுத்து மாத்திரணும். நீங்களுமே இந்த 10 நாள் தொடர்ந்து எடுக்கிறவங்களுமே அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை வந்து குறைச்சிடணும். எப்ப ஸ்டாப் பண்றதுன்றதும் தெரிஞ்சு செய்யணும். தொடர்ந்து வந்து இது பண்ணிட்டே இருந்தோம்னா அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா நல்லா ரத்த அழுத்தத்தை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ எப்பயுமே வந்து ஸ்டார்ட் பண்றது ஓகே. அதை எப்ப ஸ்டாப் பண்ணணுமோ அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவும் செஞ்சிடணும். அதே மாதிரி ஹை பிபி உள்ளவங்க, ஹைப்பர் ஆக்டிவ் உள்ளவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஹை பிபி உள்ளவங்களும் வந்து இந்த விஷயங்களை வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ துளசி டீ போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து இதை வந்து நீங்க குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அக்குபஞ்சர் என்னும் மருத்துவத்துடன் இந்த உணவு முறையும் ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.